கத்ருவின் சாபம் பலித்ததா அல்லது பலிக்கப் போகிறதா என்பதை இக்கதையின் மூலம் பார்ப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. உத்தங்கன் என்ற ஒரு பாலகன் தன் குருவிடம் பாடங்கள் கற்கிறான். அவன் குரு தட்சணையாக தன் குருவிற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். குருவிடம் சென்று என்ன வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு குரு, என் மனைவிற்கு ஒரு குண்டலத்தின் மீது ஆசை, அதை பெற்று தருவாயா என்று கேட்கிறார். என்ன குண்டலம் அது என்று பாலகன் கேட்கிறான். அதற்கு குரு, பௌஷ்ய மன்னரின் மனைவி அணிந்திருந்த குண்டலம் அது, அதை பெற்று வந்து தா என்று கூறுகிறார். உடனே உத்தங்கன் அரண்மனையை நோக்கி புறப்படுகிறான். அங்கு அரசவைக்கு சென்று அரசனை நோக்கி நடந்ததை கூறி குண்டலத்தை கேட்கிறான். அதற்கு அரசர், சுத்தம் இல்லாத மனிதர்கள் முன்பு என் மனைவி தோன்ற மாட்டாள் என்று அரசர் கூறுகிறார். உடனே உத்தங்கன் அருகில் உள்ள ஆற்றங்கரையில் குளிக்க செல்கிறான். இதற்கு இடையில் அரண்மனைக்கு வந்தவரை வெறும் கையால் அனுப்பக்கூடாது என்பதற்காக அவனுக்காக உணவுகள் தயாராக்கப்படுகின்றனர். குளித்துவிட்டு அரண்மனை திரும்புகிறான். அவனுக்காக சமைக்கப்பட்டிருந்த உணவில் ஒரு முடியும் சமையல் ஆறியிருந்ததனால் கோபம் கொண்டு சாபமிடுகிறான். அரசன், உத்தங்கன், உன் சாபம் பலிக்காது என்று கூறுகிறார். அவரும் மீண்டும் சாபமிடுகிறார். நீ கேட்டு வந்ததை பெற்றுக்கொண்டு சென்றுவிடு என்று கூறுகிறார். உத்தங்கன் குண்டலத்தை வாங்கி கொண்டு செல்கிறான். தக்ஷகன் என்ற பாம்புவிற்கு இந்த குண்டலத்தின் மீது ஆசை. அதனால் உத்தங்கனை பின்தொடர்கிறது. உத்தங்கன் ஒரு இடத்தில் தண்ணீர் குடிக்க குண்டலத்தை கீழே வைக்கிறான். அப்பொழுது தக்ஷகன் அதை தூக்கி கொண்டு புற்றுக்குள் சென்று விடுகிறான். தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு உத்தங்கனும் அதனுள் செல்கிறான். ஆயிரக்கணக்கான பாம்புகள் அவனை சூழ்ந்திருக்க பாம்புகளின் தலைவனிடம் சென்று முறையிட்டு குண்டலத்தை பெற்று வருகிறான். தன் குருவிடம் குண்டலத்தை கொடுத்து ஆசை பெறுகிறான். ஜனமேஜயன் என்ற அரசனை நோக்கி புறப்படுகிறான். ஏனென்றால் தக்ஷகனை பழிவாங்க அரசரை நோக்கி செல்கிறான். அரசனிடம் சென்று, அரசே, தங்களின் தந்தையை, அதாவது பரிஷித் மகாராஜாவை கொன்றது தக்ஷகன் பாம்புதான் என்று கூறுகிறார். உடனே அரசன் ஒரு மாபெரும் யாகத்திற்கு ஏற்பாடு செய்கிறார். இந்த யாகத்தில் இந்த உலகத்தில் உள்ள பாம்புகள் அனைத்தும் மடிய வேண்டும் என்று யாகத்தை ஏற்பாடு செய்கிறார். யாகத்தில் பாம்புகள் விழும் நிலையில் உள்ளன. இதை தடுக்க ஆஸ்திகர் என்ற ரிஷி வருகிறார். எதற்காக இந்த யாகத்தை தடுக்க வருகிறார், யார் அவர் என்று அடுத்த பகுதியில் இதை பற்றி பார்ப்போம்.